ஒரு நல்ல படத்தை பார்க்க ஆரம்பித்த சில நிமிடங்கள்லேயே நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒரு நல்ல படத்துக்கு வந்திருக்கோன்னு. அது மாதிரி தான் சில புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்த சில பக்கங்களே நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒரு நல்ல புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு. அப்படி நான் வாசிக்க ஆரம்பித்த சில பக்கங்கள்லேயே ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு என்ன ஆச்சரியப்படுத்தின ஒரு புத்தகம் தான் மாறன் அவர்கள் எழுதிய வெங்கம் பையன் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகம் நேசிக்கும் வாசிக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் மாறன் அவர்கள் எழுதிய வெங்கம் பையன் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்துடைய ஆசிரியருடைய முன்னாடி எழுதின புத்தகமான இல்லல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம். நான் படிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு புத்தகமா அப்படின்னு நினச்சி அதை வாங்கி கடமைக்கு தான் அந்த புத்தகத்தை படித்தேன். ஆனால் எனக்கு பிடிச்ச புத்தகங்களில் அது ஒன்றாம் மாறுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணேன் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் அப்படின்னு. அந்த ஆத்தருடைய அடுத்த புத்தகம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த புத்தகத்தை நான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். நான் உடனே படிக்கணும். நான் வாங்கின உடனே படித்த புத்தகம் அது. ட்ரெயினில் வரும்போதே இந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன தான் அதில் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக அது ஒரு சிறுகதைகள் தொகுப்பு. ஒரு 10 சிறுகதைகளை ஒன்றா சேர்த்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இந்த எழுத்தாளர்கிட்ட நான் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, அவர் வாழ்ந்த மாவட்டத்தில் அவர் சுற்றி இருக்கிற அந்த பகுதியில் அவர் கேள்விப்பட்ட உண்மையாக நடந்த சில விஷயங்களை எடுத்து அவருடைய கற்பனையும் சேர்த்து இதை எழுதியிருக்காரு சொல்லியிருந்தார். சரி, அவர் எப்படி தான் என்ன தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு. சரி, உடனே அந்த புத்தகத்தை வாங்கி ட்ரெயினில் வரும்போதே அந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அதாவது முதல் சிறுகதையே என்னை அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிச்சு அப்படின்னு நினைக்கலாம். பொதுவாக புதுமை பித்தனுடைய நான் சிறுகதைகளை படிக்கும்பொழுது ஒரு 4 பக்கம் தான் இருக்கும். படிச்சுட்டே இருப்பேன். 4 பக்கம் நான் 3.25 பக்கம் வரைக்கும் என்ன சிறுகதை இது, ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் அந்த கடைசி அந்த அரை பக்கத்தில் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாக வச்சுருந்தாரு. என்னடா இது இப்படி நம்மளை ஒரு மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு தோணும். அப்படி தான் இருந்தது இந்த புத்தகம் படிக்கும்போது. அதாவது ஒரு படம் பார்க்கும்பொழுது, ஒரு நல்ல படம் பார்க்கும்போது எனக்கு போக போக ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஐயோ, இந்த நல்ல படம் கடைசி முடிவு வரைக்கும் நல்ல படமாகவே இருக்கணும், கடைசி எதுவும் சொதப்பி இந்த படத்தை நம்மளுக்கு பிடிக்காத படமாக மாற்றிடக்கூடாதுன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி தான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு இருந்தது. ஐயோ, இந்த சிறுகதை நல்லா இருக்குது, அடுத்த சிறுகதை இன்னும் நல்லா இருக்கணும்னு எனக்கு தோணும். அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதில் 1-2 சிறுகதை எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சிலதெல்லாம் இந்த சாமியை பற்றி, ஊர்காவல் அம்மனை பற்றிலாம் சிலது வந்துச்சு. அதெல்லாம் எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. ஒருவேளை இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது கனெக்ட் ஆகலாம். ஆனால் எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகலை. அந்த ஒரு சிறுகதை மட்டும்தான் எனக்கு அதில் சரியாக கனெக்ட் ஆகாமல் இருந்தது. இதில் நிறைய சிறுகதைகள் இருக்குது. இப்போ ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, ஆனால் அதை சொல்லிட்டோம்னாக்கா அதில் அந்த 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 சர்ப்ரைஸ் இல்லாத போயிடும் இல்லையா, அந்த கிக்கு இல்லாமல் போயிடும் இல்லையா, அதனால் சொல்லலை. ஆனால் சாம்பிளுக்கு ஒரே ஒரு சிறுகதையை மட்டும் சொல்கிறேன். அதாவது சுதந்திரம் அப்படின்ற ஒரு சிறுகதை இதில் வருது. அதாவது என்னென்னா, ஒரு சின்ன பொண்ணு ஒரு வயசான ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கப்படுறா. அந்த ஆளுக்கு ஆல்ரெடி +2 படிக்கிற 2 பசங்க இருக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 2 பசங்களையும் அவர் அந்த ஊரை விட்டு தள்ளி வேற ஒரு இடத்துல படிக்க வைக்கிறாரு. அவங்களுக்கு கல்யாணமாக பண்ணி வச்சு அங்கேயே கொடுத்தனும் வச்சிடுறாரு. இப்போ இவருக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் இந்த பொண்ணு கர்ப்பமாகறா. அவளுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்க ஆரம்பிக்குது. பெண் குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு அவர் சொல்லிடுறாரு. இதை கேட்டால் அந்த பொண்ணுக்கு ரொம்ப விரக்தி ஆகிடுது. அந்த அந்த குழந்தையும் அந்த பொண்ணையும் அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதே கிடையாது. வீட்டிலே தான் இருக்கணும், எங்கேயும் போகவே கூடாது. இவருக்கு சந்தேக புத்தி, தன்னுடைய மனைவி எங்கேயாவது வெளியே அனுப்புனா அதை தப்பாக போயிடுவாள்ன்ற அந்த சந்தேக புத்தியினால் இவர் வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பார். இப்படியே காலங்களை கடந்து போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கப்புறம் இவர் நோய்வாய்ப்பட்டு கட்டில் படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த வீட்டிலேருந்து யாருமே வெளியே வர்றதே கிடையாது. ஒரு நாள் ஒரு மதிய வேலையில் அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் வெளியே வராங்க. இதை பார்க்குற பக்கத்து வீட்டுக்காரங்களாம், என்ன இது இந்த நேரத்தில் அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் வெளியே வராங்களே, இவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவங்க ஒரு ஆட்டோ பிடிக்கிறாங்க, தூரமாக போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் போது திரும்ப வீட்டுக்கு வராங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், என்னடா இது இத்தனை வருஷமாக இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்ததே இல்லையே, திடீர்னு வராலே இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். மறுநாள் இதே மாதிரி நடக்குது. இவங்களுக்கு ஒரே அந்த க்யூரியாசிட்டி இவங்களுக்கு அதிகமாகுது. அதாவது பக்கத்து வீட்டில் என்ன நடக்குன்றது அந்த ஆர்வம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி ஆர்வம் இந்த பக்கத்து வீட்டில் எல்லாருமே ஏற்படுது. 3வது நாள் அதே மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு மேலே இவங்களால் தாங்க முடியல. உடனே அந்த பசங்க தூரத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் சித்தியும் அந்த பொண்ணும் வெளியே போகிறாங்க வராங்க 3 நாளா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நீ உடனே வாங்கன்னு சொன்னோன்னே அவங்க உடனே அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டு கதவு பூட்டிருக்குது. வீட்டை வடித்து உள்ளே போய் பார்த்தா கட்டிலில் அவங்க அப்பா இறந்து கிடக்கிறாரு. ஒரு அழுகு நிலை. அதாவது 3 நாளைக்கு முன்னாடி அவர் இறந்துருக்காரு. அது ஒரு மாதிரி 3 நாள் டீகம்போஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த நிலைமையில் இருக்குது. இவங்க எல்லாமே பயங்கர கோவம். உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. போலீஸ்லாம் வந்த உடனே இவங்க அந்த அம்மாவும் பொண்ணும் அப்படியே வண்டி ஆட்டோவில் வந்துனேக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குது, அம்மா சொல்லிடலாமாம்மா இன்றைக்காவது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொல்லுது, இன்றைக்கி வேணாம் நாளைக்கு சொல்லிக்கலான்றாங்க. வீட்டுக்கு பார்த்தா போலீஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இவங்களுக்கு நிலவரம் என்னான்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு.
கீழே இறங்கினோடனே ஒரு போலீஸ் வந்து செம்மையாக அடிக்கிறாங்க. அடித்து அந்த அம்மாவை ஜீப்பில் ஏற்றுறாங்க. இந்த சின்ன குழந்தை போய் அந்த போலீஸ்கார்ட்ட போய் கையில் காலில் விழுந்து கெஞ்சுது, என்னை விட்டுருங்க, எங்கள் அம்மா விட்டுருங்க, எங்கள் அம்மா விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. ஒரு கொலையை பண்ணிவிட்டு இங்கே ஜாலியாக சுற்றி இருப்பீங்க, உங்களுக்கு சும்மா விட்டுறதான் அந்த அம்மாவை அடிக்கிறாங்க. ஆனால் இருப்ப அந்த குழந்தை சொல்லுது, இல்லைங்க நான் சின்ன வயசுலேருந்து நானும் எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு வெளியே போனதே கிடையாது, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டதே கிடையாது, எங்கள் அப்பா என்கிட்ட காசு தர மாட்டார். ஆனால் வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் தலைமாட்டில் வந்து காசு இருந்தது, எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் ஆசையாக இருந்தது ஒரு நாளாவது வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. அதனால தான் அன்றைக்கி போய் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம், அது நல்லா இருந்தது. இதே மாதிரி மறுநாளும் சாப்பிட்லான்னு இன்றைக்கி போனோம், இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு சொல்லலான்னு தான் இருந்தோம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் சொல்லிட்டோன்னா இந்த சுதந்திரம் வந்து எங்களுக்கு திரும்பவும் கிடைக்காது. அதனால தான் யார்கிட்டையும் சொல்லாமல் நாங்கள் ஒரு நாள் மட்டும் மதிய வேலையில் போய் சாப்பிட்டோன்னு சொன்னோன்னே அந்த போலீஸ்காரருக்கு மனசு வந்து இறங்கிடும். சரி அந்த அம்மா கிட்ட போய் சொல்லிவிடுவாங்க. இருந்தாலும் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும், இந்த இவங்க கொலை பண்ணாங்களா இல்லையான்னு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவர் இயற்கை தான் இறந்து போனார்னு வரும். பட் ஆனால் அந்த அம்மா வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு பழி ஏற்றுக்கிட்டு சரண்டர் ஆகிடும். அப்போ அந்த போலீஸ்காரன் கேட்பாங்க, ஏம்மா நீ வந்து அந்த கொலையை ஏற்றுக்கணுன்னு கேட்கும்போது, ஜெயிலுக்கு போனால் அங்கே பேசுறதுக்காக 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிலுக்கு போனால் என் பொண்ணு பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு காப்பத்தில் சேர்த்து விட்டுருவீங்க, அங்கே என் பொண்ணு வளர்ந்துடும், நானாக இருந்தால் என் பொண்ணு எப்படி என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு அதோட அந்த கதை வந்து முடியும். நான் சும்மா சாம்பிளுக்கு தான் அந்த கதையை சொல்கிறேன். நான் சொல்கிற விதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்காது. ஏன்னா வந்து நான் அப்படியே வேகமாக சொல்லி முடிச்சுட்டேன் இந்த கதை என்னன்றது. ஆனால் புத்தகத்தில் டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க. அந்த அந்த மனிதர்களுடைய உணர்ச்சி என்ன, அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது இல்லையா. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. நான் சொன்ன கதையிலேயே கொஞ்சம் கம்மியான கதைனா இதுதான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் வந்து உள்ளே வந்து கதைகள் இருக்குது. கற்புன்னு ஒரு கதை, அப்புறம் வந்து இந்த புத்தகத்துடைய வெங்கம்பையன் அப்படிங்கிற ஒரு கதை, அதுதான் வந்து இந்த புத்தகத்தில் ஸ்டார்டிங்காக ஒரு சிறுகதையே அதுதான். அது படிச்சிங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் நான் படித்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாகிட்டேன், ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு அந்த கதை. அடுத்தது வந்து கற்புன்னு ஒரு கதை இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இருங்க ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் உச்சம் கற்பு, அதான் வெங்கம்பையன் முதல் சிறுகதை, அடுத்து வந்து உச்சம்னு இன்னொரு சிறுகதை. இது ரெண்டுமே எனக்கு ஒரு மாதிரி ஷேக் பண்ணி விட்டுச்சிங்களா. அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது இந்த கற்புன்னு ஒரு சிறுகதை, அது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அது என்னென்னா நம்மளே வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். சே நம்ம இவ்வளோ ஒரு சில இடங்கள் நம்மளோட பொருத்தி பார்க்குற மாதிரி இருந்தது அந்த இடம். அது கொஞ்சம் ஒரு குற்ற உணர்ச்சி நம்மளுக்கு ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற மாதிரியான அந்த சிறுகதெல்லாம் வந்து சே என்ன அற்புதமான ஒரு ரைட்டிங் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் விட்டால் பேசினே இருப்பேன் இந்த புத்தகத்தை பற்றி. ஸோ மாறன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா 160 ரூபா தான். டிஸ்கவரி புக் பேலஸ் தான் வந்து புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து வாங்கி படித்து பாருங்கள். உங்களுக்கு எந்த விதத்துலேயும் வந்து டிசப்பாயின்ட் பண்ணவே பண்ணாது. நான் எனக்கு சிறுகதைகளில் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு அறிமுகம் இல்லை அப்படின்னா கட்டாயம் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும்தான், ஸ்டார்டிங்கில் சில பக்கங்கள் வந்து உங்களுக்கு புரியாது. அதாவது அந்த சுச்சுவேஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சில வர்ணனைகளாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக அதை படிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா ஒரு 2-3 பக்கத்தில் கதைக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப கனெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த இடங்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக படிக்க ஆரம்பித்தோடனே ஐயோ என்ன இது ஒன்றுமே புரியலையே, அந்த வேகமாக இருக்கும் அந்த வர்ணனைகள்லாம், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் கம்முன்னு கதையை படிங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு சிறுகதையுமே உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கொஞ்ச நேரம் உட்கார வச்சு உங்களுக்கு யோசிக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் இந்த புத்தகத்தில் இருக்கிற மொத்த சிறுகதையும் படிச்சுட்டேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, மொத்தமே வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 இருக்குதுன்னா ஒரு 8 தான் நான் படித்தேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு சிறுகதையும் நான் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வேகமாக படிச்சுட்டு தூக்கி போடணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஒரு என்ஜாய் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து இதை பொறுமையாக படிக்கிறேன். ஸோ நீங்களுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு சிறுகதைன்னு படிங்க. இந்த சிறுகதைக்குள்ளேயே வந்து அந்த ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். இது கண்டிப்பாக இந்த புத்தகம் உங்களை எந்த விதத்துலையும் வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். நன்றி.